வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளி பொருட்கள்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம அழகாக வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது போல் அதுவும் இந்த டிசைன் உள்ள பாத்திரங்கள்லாம் நம்ம சுத்தப்படுத்துறது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த விபூதியை பயன்படுத்தி நம்ம அழகாக அதை வந்து பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. விபூதி இது போல் கைகளில் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கருமை உள்ள இடங்கள் பாத்திரங்களில் எல்லா பக்கங்கள்லேயும் நம்ம இது போல் நல்லா தடவி விட்டுட்டு இந்த போல் விரல்களால் இப்படி தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள அந்த கருமை நிறம் அந்த படலம் எல்லாமே வந்து நம்ம கைகளில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் கைகள் வந்து கழுவுறது ரொம்ப சிரமம் கிடையாது. நார்மலாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும், அந்த கருமை வந்து போயிடும். இது போல் எல்லா பக்கங்கள்லேயும் அந்த பள்ளங்கள் உள்ள இடங்கள் எல்லா இடங்கள்லேயும் விபூதியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது போல் மைல்டான ஒரு ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வெள்ளி பாத்திரங்கள் ரொம்பவே பளபளப்பான நல்லா மின்ற மாதிரி நமக்கு கிடச்சிருங்க. இது போல் நீங்கள் எத்தனை பொருள் வச்சுருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இதே முறையிலே நம்ம பயன்படுத்திடலாம். விபூதி வந்து எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப இதுக்கு நம்ம தேடி போய் அலைஞ்சு போய் வாங்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் விபூதி போட்டு தொடச்ச பிறகு இது போல் ஒரு கிளாத்தில் ஒரு பனியன் கிளாத்தில் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை இப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளங்கள் அந்த டிசைன் உள்ள இடங்கள் எல்லாமும் நல்லா வந்து அந்த கருமையை நல்லா அந்த கிளாத்லேயும் ஒட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் எல்லா இடங்கள்லையும் தொடச்சிருங்க. தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பாத்திரம் வந்து ரொம்பவே அழகாக பளபளன்னு நமக்கு கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நம்ம விபூதி போட்டு தொடச்சி வச்சுருக்க எல்லா பொருளையுமே இது போல் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தது இந்த பாத்திரங்கள் நீங்கள் பார்த்தீங்க, நல்லா கருமை படர்ந்து இருந்துச்சு. இப்போ நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.